ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நைட்டு கொஞ்சம் சிரமத்த பார்க்காம கிச்சன் ஃபுல்லா நீட்டா கிளீன் பண்ணி வச்சுட்டு, பாத்திரம் ஃபுல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு போனா தான், காலையில கிச்சனுக்குள்ள வந்தோனே நம்ம வேலைய செய்யறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இல்ல உள்ள வந்தோனே நமக்கு மைண்ட் அப்செட்டா இருக்கும். ஸோ நம்ம எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கொஞ்சம் பச்சை பட்டாணியும், வெந்தயமும் ஊற வச்சிருக்கேன். அ வெந்தயம் தான் ஃபர்ஸ்ட்டு எங்களோட காலை உணவே. அதுக்கப்புறமா சும்மா காலையில எந்திரிச்சு ஃபஜர் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து குர்ஆன் ஓதிட்டு, அப்படியே வெளியில வந்து பார்க்கும்போது சூரியன் இன்னும் உதயம் ஆகல. உதயம் ஆகறக்கு ரெடியா இருக்கு. அத பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா, அழகா இருக்கு. அத கொஞ்ச நேரம் நின்னு ரசிச்சுட்டு, அப்படியே நம்ம ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண கிளம்பியாச்சு. குட்டீஸ் 2 பேத்துக்கும் வந்துட்டு ஹார்லிக்ஸ் போட்டு குடுத்துட்டு, எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் இஞ்சி டீ போட்டு குடிச்சுட்டு, அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு சமையல் வேல பார்க்க ஆரம்பிச்சாச்சு. சோயா வந்து நல்லா ஹாட் வாட்டர்ல போட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன். டிப் பண்ணி ஊற வச்சிருக்கேன். நல்லா வெந்திருக்கு. எடுத்து அமுக்கி பார்க்கும்போது நல்லா சாஃப்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு குக்கர் வச்சு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டு, ஒரு பெரிய வெங்காயம் நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிறது, அத போட்டு தாளிச்சுட்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா தாளிச்சுட்டு, 2 தக்காளி கொஞ்சம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி கலர் சூப்பரா இருக்கு. நல்லா ரெட்டிஷ்ஷா இருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அதையும் போட்டு தாளிச்சுட்டு, சாப்பாட்டுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு, கட் பண்ணி வச்சிருக்கிற காய், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பிழிஞ்சு வச்சிருக்கிற சோயா எல்லாத்தையும் உள்ள போட்டுட்டு, கொஞ்சம் நைட்டே ஊற வச்ச பச்சை பட்டாணி, அதையும் ஒரு கைப்பிடி அளவு உள்ள போட்டுட்டு, இது பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு புளிக்குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்து கொஞ்சம் தனியா வச்சிருக்கேன். ஸோ, அவருக்கு வந்து மசாலா ஐட்டம்ஸ் அவ்வளோக்கா பிடிக்காது. பிடிக்காத ஒரு விஷயத்த சாப்பிட சொல்லி யாரையும் கம்பல் பண்ண முடியாதுல்ல. ஸோ, எங்களுக்கு 3 பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ, எங்களுக்கு தனியா, அவருக்கு தனியா. இப்படிதான் டெய்லியும் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் காய்க்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த கிரீனு, ரெட்டு, எல்லோ செம்மையா இருக்கு கலர் பார்க்கும்போதே. அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, மல்லி இலைகள் எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் வந்துட்டு நம்ம இந்த காயோட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு லேசா கொஞ்சம் தயிர் ஊத்திக்கிறேன். போன தடவ பிரியாணில தயிர் ஊத்த மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் பொண்ணு எனக்கு கழுவி கழுவி ஊத்துனா. "சோஃபி உனக்காக தான் இந்த தயிர் போட்டிருக்கேன். போட்டுட்டேன் ஓகேவா?" அதுக்கப்புறம் ரைஸ்க்கு தேவையான தண்ணி, கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய்யி, அரிசி எல்லாத்தையும் போட்டு கலந்து ஒரு 3 விசில் விட்டோம்னா, சூப்பரா சாப்பாடு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாவும் இருக்கு. நல்லா ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கு. ஸோ வந்துட்டு இன்னைக்கு காலையில டிஃபனுக்கும், குட்டீஸ்க்கும் இதுதான் குடுக்க போறேன். இன்னொரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா, பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி இலைகள், உப்பு எல்லாத்தையும் போட்டு, தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணியாச்சு. பார்த்துட்டிங்கன்னா, டிஃபனுக்கு வந்துட்டு நம்ம குட்டி தட்டு வச்சு நம்ம குடுத்துட்டோம்னா, எல்லாத்தையும் தொலைச்சு தொலைச்சுட்டு வந்துர்றாங்க. ஸோ, இன்னைக்கு பனிஷ்மெண்ட். அப்படியே மேல தயிர வச்சாச்சு. டிஃபனுக்கும் பேக் பண்ணிட்டு, அப்படியே சாப்பிடவும் 2 பேத்துக்கும் போட்டு குடுத்தாச்சு. 2 பேரும் சாப்பிட்டு, அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. தம்பி பார்த்தீங்கன்னா, சைக்கிள்ல போயிருவான். பாப்பாவ நான் தான் கொண்டு போய் விடணும். விட்டுட்டு வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு சமைக்க ரெடி பண்ணியாச்சு. ஒரு கடாய் வச்சு அதில கொஞ்சம் ஆயில் விட்டு, கடுகு, கருவேப்பில, கொஞ்சம் கடலப்பருப்பு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு, கேரட், பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் உள்ள போட்டுட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான காய்க்கு தேவையான தண்ணி எல்லாத்தையும் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டோம்னா, அருமையான பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நேத்து வந்துட்டு கொஞ்சம் முருங்கைப்பூ எடுத்து நல்லா ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அத தான் எடுத்துட்டு நம்ம இன்னைக்கு சமைக்க போறோம். நல்லா ரன்னிங் வாட்டர்ல நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணி தண்ணி வந்து வடிச்சு வச்சிருக்கோம். இது வந்துட்டு தாளிப்புக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு கடாய் வச்சு அதில ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு, வெங்காயம், நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைப்பூ அள்ளி உள்ள போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா போன தடவ சிக்கன் மசாலா போட்டேன். இந்த தடவ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ட்ரை பண்ணலான்னு பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு தண்ணி லேசா தெளிச்சு வதக்குனா நல்லா இருந்துச்சு. பாதி அப்படி எடுத்துட்டு கொஞ்சம் முட்டை போட்டு இன்னி பாதி எடுத்திருந்தேன். ஹஸ்பண்டுக்கு டிஃபன் பேக் பண்ணிட்டுருக்கேன். ஹாட் பாக்ஸில சாப்பாடு, அப்புறம் பச்சை பட்டாணி குழம்பு, இது முட்டை போட்ட முருங்கைப்பூ பொரியல் அது. கொஞ்சம் கேரட் பீன்ஸ் மேலே தேங்காய் போட்டா ஹஸ்பண்ட் பிடிக்காது. ஸோ தேங்காய் இல்லாத பொரியல், கொஞ்சம் அப்பளம், ரசம். அதுக்கப்புறமா எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு வந்துட்டு பேக் பண்ணிக்கிட்டேன். பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஹஸ்பண்ட்க்கு குடுத்தாச்சு. எங்க வீட்டு பூனைக்குட்டி எவ்வளோ குட்டி போட்டிருக்கு பார்த்தீங்களா? சூப்பரா இருக்குல்ல பார்க்கறதுக்கே. ஆனா வந்துட்டு டைம் 11:15 ஆயிடுச்சு. ஆனா நான் இன்னும் சாப்பிடல. கடையில கொஞ்சம் பேக்கிங் வேலையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா அப்பாடான்னு சாப்பிடறக்குள்ளேயே போதும் போதும்ன்னு ஆயிடுச்சுங்க. இப்படிதாங்க டெய்லியும் என் லைஃப் போயிட்டுருக்கு. என் வீடியோ புடிச்சிருக்கும்னு நம்புறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நல்ல வீடியோஸ் அப்லோட் பண்றேன். தவறாம பாருங்க.